ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சனாதன தர்மம் அப்படின்னா என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் நான் சொல்கிறேன். சனாதனம் அப்படின்னா அழிவற்ற, ஈட்டர்னல் அப்படின்னு மீனிங். சமஸ்கிருதத்தில் சனாதனம்னா தமிழில் அழிவற்றன்னு பேர். தர்மம் அப்படின்னா இந்த மண் சார்ந்த நம்பிக்கைகள், இந்த தேசம் சார்ந்த நம்பிக்கைகள் அறம் நிறைய இருக்குது, சின்ன சின்னதாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், பெரியவங்களை பார்க்குறம்போது, அம்மா அப்பாவோ இல்லை மற்ற பெரியவங்களை பார்க்குறம்போது காலில் விழுந்து வணங்கி ஆசீர்வாதம் வாங்கிறது, அப்பாவையும் அம்மாவையும் குருவையும் தெய்வத்துக்கு மேலே மதிக்கிறது. மாதா பிதா குரு அப்புறம்தான் தெய்வம். அதுக்கப்புறமா சின்ன சின்ன நம்பிக்கைகள் லைக் நம்ம முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி காக்கா இதுங்களுக்கெல்லாம் சாதம் போட்டு சாப்பிட்றது, கோலம் போடுறது, அது மூலமாக எறும்புக்கு உணவளிக்கிறது. அப்புறம் எந்த சாமியை நம்ம வணங்கினாலும் அது ஒரே தெய்வத்தை தான் போய் சேரும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புறது. இந்த மாதிரி நம்பிக்கைகள், இதெல்லாம் இந்த மண் சார்ந்த நம்பிக்கை. இதுக்கு அழிவே கிடையாது. சரியா? இந்த நம்பிக்கைகள் தான் இந்த மண்ணோட அறம். அறம்னு சொல்கிறம்போது அது சமஸ்கிருதத்தில் தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். எப்படின்னா, அம்மன் தர்ம சம்வர்த்தனியை தமிழில் அறம் வளர்த்த நாயகின்னு சொல்கிறோம். கோவில் அறங்காவலரை சமஸ்கிருதத்தில் தர்மகர்த்தான்னு சொல்கிறோம். தர்மார்த்த காம மோட்சம்னு சொல்கிறத அறம்பொருள் இன்பம் வீடுன்னு சொல்கிறோம். ஸோ அறமும் தர்மமும் ஒன்று தான். அப்போ இந்த தர்மங்கள், இந்த நம்பிக்கைகளுக்கெல்லாம் அழிவே கிடையாது. அழிவு கிடையாதுன்றது சனாதனம், அறம்ன்றது தர்மம். ஸோ அழிவற்ற அறம்ன்றது தான் சமஸ்கிருதத்தில் சனாதன தர்மம். இதுக்கு அழிவே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.